نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم ألم نشرح لك صدرك ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் சத்திய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்பொழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் என்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. பெரியார்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, புனிதமிக்க ஈதுல் ஃபித்ர் பெருநாளிலே உங்கள் அனைவருக்கும் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஈத் என்றால் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய மகிழ்ச்சி என்ற அர்த்தம். சாதாரணமாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. மகிழ்ச்சி என்பது யாரோ ஒருவர் நமக்கு தருவதல்ல, நமக்கு நாமே உருவாக்கி கொள்வதுதான் மகிழ்ச்சி. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று நினையுங்கள், மகிழ்ச்சி கிடைக்கும். எப்ப பார்த்தாலும் எதையோ இழந்த மாதிரியே நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போனால் மகிழ்ச்சி நிச்சயமாக நமக்கு கிடைக்காது. ஒரு ஞானி இடத்திலே ஒரு பணக்காரர் போனார். போய் சொன்னாரு, எக்கச்சக்கமா என்கிட்ட பணம் இருக்கு, இந்த பணத்தை எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கிடுங்க, மகிழ்ச்சி மாத்திரம் எனக்கு திருப்பி கொடுங்கன்னு சொன்னார். அந்த ஞானி என்ன பண்ணாருன்னா, கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற சீடனை கூப்பிட்டு காதுல என்னவோ சொன்னார். சொன்ன உடனே அந்த பையன் என்ன பண்ணாரு, அந்த மூட்டை கட்டி கொண்டு வந்திருந்தாரு இல்லையா, அந்த பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிட்டார். ஓடி போன பிறகு இந்த பணக்காரருக்கு பயம் வந்துருச்சு. ஆகா, தூக்கிட்டு ஓடி போயிட்டானா என்ன பண்றது? வேக வேகமா சுத்தினார். அந்த சீடர் இவரை விட வேகமா ஓடுறாரு. பயங்கரமா ஓடி கடைசியில மூச்சிறைக்க ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு அந்த மூட்டையை புடுங்கி கொண்டு வந்துட்டார். வந்துட்டு ஞானி கிட்ட சொன்னார், இப்பதான் மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னார். ஞானி சொன்னாராம், மகிழ்ச்சி ஏற்கனவே உங்ககிட்ட இருந்துச்சு, நீ தொலைச்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த. இருக்கிற பணம் நிறைய இருக்கிற காரணத்தினால் வேற எதையோ மகிழ்ச்சின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. பணம் போய் அந்த பணத்தை மீட்டு கொண்டு வந்த உடனே பணம் வந்துருச்சு, அப்பாடா நான் மகிழ்ச்சி ஆயிட்டேன்னு சொல்றேன். இது மாதிரி வாழ்க்கையிலே உனக்கு ஏற்கனவே கிடைத்திருக்கிற இன்பங்களை அனுபவிக்க கற்றுக்கொள். ஒவ்வொன்னு வந்தவன அடுத்தது 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 சிந்திக்கிறது. சாதாரணமா சொல்லுவாங்க, அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா, யாரும் கோச்சிக்காதீங்க, அரசியல்வாதிகள் சுதந்திரம் வாங்கின நாள்ல இருந்தே சொல்றாங்களாம், வறுமையை ஒழிச்சிருவோம், வறுமையை ஒழிச்சிருவோம், வறுமையை ஒழிச்சிருவோம். இந்திரா காந்தி சொன்னார், ராஜீவ் காந்தி சொன்னார், இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா யாரும் ஒழிக்க காணோம். ஏன்னா வறுமையை ஒழிச்சாச்சுன்னா இவன் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருவான், நம்மளை பத்தி என்ன செய்வான், யோசிக்க ஆரம்பிச்சிருவான். எனவே அப்படி தம்ளையே வச்சிருக்கணும். எதையோ இழந்த மாதிரியே இந்த சமுதாயத்தை வச்சிருந்தா தான் நம்ம பொழைக்க முடியும் என்கிற நிலைமை அரசியல்வாதிகள் எப்படி உருவாக்கி வச்சிருக்காங்களோ அது மாதிரி நம்ம உருவாக்கி வச்சிருக்கணும். இங்கே இருக்கும் போது அடுத்தவன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, அங்க போன பிறகு நம்மளே பரவாயில்லைன்னு தெரியுது. சாதாரணமா சொல்லுவாங்க, ஒரு எலி என்ன பண்ணுச்சான், இந்த பூனை எப்ப பார்த்தாலும் நம்மள பயம் காட்டிக்கிட்டே இருக்குது. பூனை இருக்குத, எப்ப பார்த்தாலும் அதுக்கு பயந்து பயந்து சாக வேண்டி இருக்கு. அதனால நம்ம பூனையா மாறிட்டா என்ன என்று நினைச்சு ஒரு பெரிய ஞானிகிட்ட போச்சு. அவர்கிட்ட கேட்டுச்சு, இந்த பூனைய பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, என்ன பூனையா மாத்திருங்க. பூனையா மாறிடுச்சு. மாறின உடனே பார்த்தா இதை பார்த்து நாய் உருன்னு என்ன செய்யுது, உருமுது, தின்றும் போல திரியுது. வேக வேகமா ஓடி வந்துச்சு. ஐயா, நாய் பார்த்து என்ன விடாது போல் இருக்கு, என்ன நாயா மாத்திருங்க. நாயா மாத்திருச்சு. நாயா மாறின பிறகு என்ன ஆயிருச்சுன்னா, நம்ம ஊர்ல நைட்ல நடமாடிக்கிட்டு இருந்துச்சு. நைட்ல நோன்பு காலத்துல அந்த நாய் அடிக்கிறதுக்குன்னே சில பேர் இருக்கான். நைட்டு வந்துருச்சுன்னா எல்லாரும் சகர் வைக்கிறதுக்காக தூங்குவாங்க.
இவனுக்கு சகரும் கிடையாது, நோம்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நைட் ஆனா நாயா வேட்டையாடுறது. எனவே அந்த நாயா மாறின எலி இருக்கு இல்லையா, எலிதான் ஃபர்ஸ்ட். எலி என்ன பண்ணுச்சு, இவனை பார்த்து ஓடிச்சு ஓடிச்சு, எல்லா தெருவும் ஓடிச்சு, சுத்தி சுத்தி ஒரே ஊர்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கடைசியில காலையில போய் ஞானிட்ட சொல்லிச்சு, மனுஷனை பார்த்தா பயமா இருக்கு, என்ன மனுஷனா மாத்திருங்க. மனுஷனா மாத்தின பிறகு பார்த்தாச்சுன்னா ஒரு வீட்டுல குடியிருந்தான், ஏதோ அந்த எலி ஒரு வீட்டுல குடியிருந்துச்சு. மனுஷனா எங்க பார்த்தாலும் எலி வலை, எலி தோண்டி 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 இணைஞ்சிருக்கு போட்டிருக்கு, எதை வச்சாலும் எலி தின்னுட்டு போயிருது. உடனே யோசனை பண்ணிச்சான், ஆஹா நம்ம நிலைமை நமக்கு தெரியாம போயிடுச்ச, எலியா இருந்ததே பரவாயில்ல போல் இருக்க, மனுஷனையே பயம் காட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஓடி வந்து சொல்லிச்சான், ஞானியே என்ன மறுபடியும் எலியா மாத்திருங்க, நான் மனுஷனை பயம் காட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பழைய நிலைமைக்கு வந்துச்சு. இது மாதிரி மகிழ்ச்சி எங்க இருக்கிறது? நம்ம கிட்ட இருக்கு. நம்ம அதை என்ன செய்யறோம்? தொலைக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறோமே தவிர நிச்சயமாக யாரும் மகிழ்ச்சியை தொலைக்கல. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், அலம் நஷ்ரஹ லக சத்ரக், உம்முடைய நெஞ்சை நான் விரிவாக்கி இருக்கிறேன். விரிவாக்குறதுன்னா என்ன? எதையுமே பிளஸ்ஸா பார்ப்பது. எதையுமே நாம் இருக்கிற இடத்திலிருந்து எது நமக்கு பாதகமாக தெரிந்தாலும் அதை பிளஸ்ஸா நினைக்கிறது. உதாரணத்துக்கு நான் இருக்கிறேன், தொழாமல் இருக்கிறாங்க கொஞ்சம் பேரு, பார்த்தா கோபம் வரத்தான் செய்யுது. நான் என்ன நினைக்கிறேன்னா, அல்லாஹ் தஆலா என்னை அவர்களாக ஆக்காமல் இருந்தானே, அவங்கள ஆக்கியிருந்தா நான் அப்படித்தானே இருந்திருப்பேன். எனவே இந்த இடத்தில் இருந்து அவர்களாக இருந்து சிந்தித்து பார்த்தால் நிச்சயமா அதை விட அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான்? எனக்கு உயர்வை கொடுத்திருக்கிறான். இன்றைக்கு பிரச்சனைகள் எங்கே இருந்து முளைக்கிறது? பிரச்சனைகள் எங்கே இருந்து முளைக்கிறது என்றால் நம்ம பார்க்கிற பார்வையில தான். சின்ன பிள்ளைங்களை பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்றான், சின்ன பிள்ளைங்க பேசுறத பார்த்தா பயமா இருக்குங்கிறான். யார் கத்து கொடுத்தது? நம்ம தானே கத்து கொடுத்தோம். சின்ன பிள்ளைங்களுக்கு கத்து கொடுத்ததே யாரு? அம்மாவை திட்டுன்னு அத்தா கத்து கொடுத்தாரு, அப்பா அத்தாவை திட்டுன்னு அம்மா கத்து கொடுத்தாங்க. வெளிய உலகத்தில எல்லாம் வேற யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்லி கொடுக்கவே முடியாது. அத்தா அம்மா இல்லாம மூணாவது மனுஷன் ஒரு பிள்ளைய உருவாக்கவே முடியாது. நம்ம கத்து கொடுத்துட்டு அவன் திமிரா பேசும்போது நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். சாதாரணமா சொல்லுவாங்க, ஒரு அத்தா என்ன பண்ணாரு, உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பையன் கிட்ட கேட்டார், வாடா நீ ஒவ்வொரு தப்பு செய்யும் போதும் என் தலையில ஒவ்வொரு முடி நரைச்சு போகுதுன்னு சொன்னார். நீ ஒவ்வொரு தப்பு செய்யும் போதும் ஒவ்வொரு முடி என்ன செய்யுது, எனக்கு நரைச்சு போகுதுன்னு சொன்னார். அப்ப மகன் என்ன பண்ணா, அத்தாவுடைய தலையை பார்த்தா கொஞ்சம் காண நரைச்சிருந்துச்சு, ஒரு 50 முடி காண இணைஞ்சிருச்சு, நரைச்சிருச்சு. உடனே மகன் சொன்னானா, எங்க தாத்தாவுக்கு ஏன் தலை ஃபுல்லா நரைச்சு போச்சுன்னு இன்னைக்கு தான் தெரியுதுன்னு சொன்னான். எங்க அத்தாவுக்கு ஏன் தலையெல்லாம் நரைச்சு போச்சுன்னு இன்னைக்கு தான் என்ன செய்யுது, எனக்கு தெரியுது. ஒரு 50 சேட்டை நான் பண்ணிருக்கேன்னு கோவப்படுறிய நீ எத்தனை 1000 சேட்டை பண்ணிருந்தா உங்க அத்தாவுக்கு தலை நரைச்சிருக்கும்னு கேட்டான். என்ன பதில் சொல்ல முடியும்? புத்திசாலின்னு சொல்றான். நம்ம சில வேலைகள்ல சில பையங்க திமிரா பேசினான்னா, என் மகன் ரொம்ப புத்திசாலியா பேசுறான் என்று சொல்ல. அடுத்தவங்களை திட்டுனா நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம், அதே நம்மளை திட்டும் போது நம்ம கோவப்படுறோம். உருவாக்குகிற விதத்தில் நாம் உருவாக்கினால் மகிழ்ச்சி வீட்டிலே தாண்டவம் ஆடும். சின்ன பிள்ளைங்களுக்கு முன்னாடி அத்தா அம்மா சண்டை போடக்கூடாது. சின்ன பிள்ளைங்களுக்கு முன்னாடி அத்தா அம்மாவை கேவலமா பேசக்கூடாது, அம்மா அத்தாவை கேவலமா பேசக்கூடாது. சின்ன பிள்ளைங்களுக்கு முன்னாடி யாரையும் மட்டமாக பேசி அதை மகனுடைய மகளுடைய மனதிலே பதிவு செய்யக்கூடாது. செஞ்சிட்டோம்னா அதுவே நமக்கு வினையா வருது, அதுதான் துன்பமாக இருக்கிறது. எனவே மகிழ்ச்சி எங்க இருக்கு? நாம் உருவாக்குவதில் இருக்கிறதே தவிர மகனோ மகளோ தானாக உருவாவதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோட்ல போற பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவாங்க, வாங்கத்தா போங்கத்தான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு மரியாதை இல்ல. திருப்பி அந்த பிள்ளைகளிடமிருந்து நாம சந்தோஷமா இருக்கணும், நம்மளை கண்டா வாங்க போங்கன்னு சொல்லணும். ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்காத ஒரு மனிதத்தனத்தை வேற யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோளாறு என்னன்னு கேட்டா, இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு 20 வயதுக்கு உட்பட்ட 25 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் நம்ம அனாதையாத்தான் வச்சிருக்கிறோம். யாரையும் அரவணைக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிறதே இல்ல. சாதாரணமா சொல்ற ஒரு காரியத்தை நீங்க தொடங்குறீங்க, இளைஞர்களை வைத்து நீங்கள் அந்த ஆலோசனையை செய்தால் உங்களுக்கு அற்புதமான சில ஐடியாஸ் என்ன செய்யும், நிச்சயமா கிடைக்கும். ஏன் இந்தியாவை ஜனாதிபதியாக இருந்த ஆண்ட அப்துல் கலாமுக்கு தெரியாததான் நமக்கு தெரிந்துவிட போகிறது. சின்ன பிள்ளைங்களை திருத்தவே முடியாதுங்கிறோம், அவர் சின்ன பிள்ளைங்களை தான் திருத்தினார். பெரிய ஆட்கள் யாரையும் கண்டுக்கல,
சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டார். இன்னைக்கு அவரே சொல்றாரு, அந்த சின்ன பிள்ளைகளை போன்ற அறிவாளிகளை நான் பெரிய ஆட்கள்ல கூட பார்க்கலன்னு சொல்றார். இந்த இளைஞர்களை ஏன் நம்ம அப்படி ஆக்கிட்டோம்னு கேட்டா, அவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, அவங்க எப்பவும் சேட்டை பண்ணுவாங்க, அவனுங்க அப்படித்தான் இப்படித்தான் சொல்லி சொல்லியே அவர்களை கிட்டத்தட்ட பெரியவர்களிடம் இருந்து அனாதை ஆக்கிட்டோம். உன்னை யோசித்து பாருங்க, நாமும் அந்த பருவத்தில் இருந்துதானே வந்திருக்கிறோம், அந்த பருவத்தை தாண்டி தானே வந்திருக்கிறோம். நாம் பண்ணாத சேட்டைகளை அவர்கள் பண்ணி இருக்கிறார்களான்னு தனியா உட்கார்ந்து நினைச்சீங்க, யோசனை பண்ணி பாருங்க, விடை தெரியும். இது என்னன்னு கேட்டா ரிலே ரேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தர் விட்டுட்டு போனதை இன்னொருத்தர் என்ன செய்யறது, தொடர்றது. மாமனார் மருமகள் மாமியார் மருமகள் கொடுமை ஏன் நடக்குது குடும்பங்கள்ல? மாமியார் மருமக ஏன் ஒத்து போறது இல்லைன்னு கேட்டா, மாமியார் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது இவ அத்தா வீட்டுல என்ன கொடுமைப்படுத்தினாங்களே, நான் கல்யாணம் பண்ணி இவ அத்தா வீட்டுக்கு போனதுல புதுசா நாத்தனார்லாம் கொடுமைப்படுத்தினா, மாமியார் எங்க மாமியார் கொடுமைப்படுத்தினாங்க, அதையே நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறான். நான் சொல்லுகிறேன், ஒரு புதிய மாமியாராக நீ வரக்கூடாதா, ஒரு அம்மாவாக நீ உருவெடுக்க கூடாதா? பழச நினைச்சு 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 நினைச்ச புதிய வாழ்க்கையை நாம் அழித்துக் கொண்டிருக்கிறோம். பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம மருமகளா இருக்கும் போது மாமியாருக்கு பயப்படுறோம், மருமக நம்ம வீட்டுக்கு வந்த உடனே மருமகளை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடுறோம். மகனை நம்ம விட்டு பிரிச்சிருவாளோ, நம்முடைய மகனை நம்மளை விட்டு இவ பிரிச்சிருவாளோன்னு நினைச்சு பயந்து பயந்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், செத்துக்கிட்டு இருக்கிறோம். சாதாரணமாக அதே மாதிரி தான் பெரியவர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் என்ன நினைக்கிறோம், எங்க அத்தா பெரியவரா இருந்த காலத்துல நாங்கெல்லாம் ஓடி போனோம். தெருவுல அவர் வந்தாருன்னா என்ன செய்வோம், இந்த தெருவுல வந்தாருன்னா அந்த தெருவுல ஓடி போவோம். ஏன் ஓடி போனோம்? ஒரு பெரியவர் வந்தாருன்னா அணைக்கணுமே தவிர ஓடி போக கூடாது, அதுவே தப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோட்ல வந்தாங்கன்னா சின்ன பிள்ளைங்க ஓடி வந்து அணைச்சிக்குவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை தெருவுல நடந்துகிட்டு வர்றாங்க, அபூபக்கர்